வணக்கம். என்னடா இன்னைக்கு நான் இந்த டைம்ல வந்திருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு என்னன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அது யாருன்னு சொன்னேன்னா நீங்களே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிருவீங்க. ஸோ நானுமே இப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ அவரை பத்தி பேசி அவரை பத்தி தெரிஞ்சு அவரோட மூவிஸ் பத்தி பேசுறதுக்கு அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பேர் தமிழரசி, விழித்திரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் ஹபீபி. ஸோ அதெல்லாமே டிரெக்ட் பண்ண டிரெக்டர் தான் நம்ம கூட பேச போகிறாரு. ஸோ நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? ஸோ மீட் மிஸ்டர் டிரெக்டர் மீரா கதிரவன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா எப்பவும் போல அழகாக இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமாம், ஸ்ரீலங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாடு. இவங்க பேசுகிற தமிழ் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, ரொம்ப பிடிச்சவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால எனக்கு ஸ்ரீலங்கா வர்றது ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே சார், என்னன்னா இப்போ ரீசெண்டாக உங்களோட தியேட்டரில் ஃபிலிம் போயிட்டு இருக்கு ஹபீபி அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சார் அதை பற்றி சில வேர்ட்ஸ். ஹபீபினா அது ஒரு அரபிக் வேர்டு. ஹபீபினா மை டியர், தமிழில் என் அன்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படம் முழுக்க முழுக்க அன்பை பற்றி பேசக்கூடிய படங்கிறதுனால ஹபீபின்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தோம். இன்றைக்கி தமிழில் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் மக்கள் அதை ரிசப்ஷன் கொடுத்து இன்றைக்கி அந்த படம் 4th வீக் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத ஒரு படம் 4th வீக் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது நல்லா தமிழ்நாட்டு மக்கள் அதை பெரிய அளவில் கொண்டாடி நிறைய அதை பற்றின ரைட் அப்ஸு, நிறைய முக்கியமான யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அந்த படத்துக்கு பெரிய ரேட்டிங் கொடுத்து மக்கள் அதை தமிழில் ஒரு பெஞ்ச்மார்க் மூவியாக மாற்றிருக்கிறாங்க. அது இப்போது ஸ்ரீலங்காலுமே ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்குமே படம் பிடிச்சிருக்கு, எங்கேயுமே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த படம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ என்னன்னா இப்போ உங்களோட மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்ட் அதை பற்றி ஒரு பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கேட்கணுன்னே ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் இதுதான் ஆகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பெரிய டிரெக்டராக இருக்கீங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ட்ரீம் இருந்துச்சா, நான் டிரெக்டர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்படி கிடையாது. அப்படிதான் இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேயே பயங்கரமாக எனக்கு ஆசை, என் ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஆக்சுவலி படித்த நான் ஒரு அரசு துறையில் வேலைக்கு போகணும்னு விரும்பினேன். எங்கள் அப்பா ஒரு ஹெட் மாஸ்டர் ஸோ நான் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தேன். அது ஒரு ஸ்டேஜில் அது ஹெட் மாஸ்டர் பிள்ளைங்க படிக்கலன்னா விழுமையாடி இல்லை, அப்படி படிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் எங்கள் விதிவிலக்காக எங்கள் வீட்டில் கொஞ்சம் நான் படிக்கக்கூடிய கொஞ்சம் சின்சியரான ஒரு பையனாக தான் இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் படிக்க முடியாத ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேஜுக்குள்ளே லைஃப் போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படிங்கும்போது, அப்பாவுக்கு தமிழ் டீச்சருங்கிறதுனால தமிழ் ஆர்வம் அவருக்கு நிறைய இருந்தது. ஸோ அப்போவே போயம் பற்றி, அப்போவே நிறைய கதைகள் பற்றி எழுதுவார். நிறைய டைரியில் எழுதி நம்மளை வாசிக்க சொல்லுவார். அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அப்படியான ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறம் நான் கொஞ்ச நாள் கேரளாவில் இருந்தேன். நான் அந்த படிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களை அதாவது வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸோட இதில் கொஞ்ச நாள் அவங்களுடைய கஸ்டடியில் இருந்தேன். அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் மலையாள மூவிஸ்லாம் நிறைய பார்த்தேன். ஸோ அப்போ அந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த படம் நம்மளை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ நம்ம டைரக்டர் ஆகலான்னு நான் சென்னை போயிட்டு சென்னையில் 3 டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி டைரக்டர் ஆனேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹபீபி மூவி பற்றி பேசுவோம். அண்ட் என்னன்னா நீங்கள் எடுத்து டிரெக்ட் பண்ண 3 மூவிஸாக இருக்கட்டும், 3 விதமாக இருக்கு, 3 விதமான ஜோனர் இல்லையா? அவள் பேரரசி பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஜோனர், வில்லேஜ் டைப். அண்ட் விழித்திரு பார்த்தீங்கன்னா அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி ஒரு மூவி. பட் இது பார்த்தீங்கன்னா சார் இந்த ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு வேறொரு கம்யூனிட்டியை பற்றி ஒரு அழகாக எடுத்து காட்டுற ஒரு மூவியாக இருக்குது சார். பட் 3மே வேற ஜோனர்ஸ். இப்போ நிறைய டிரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சார் எப்படின்னா ஒரே ஜோனரில் தானே பண்ணிட்டு இருவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சார் அந்த ஐடியா வந்துச்சு? இல்லை, ஒரு படம் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுங்கிறத தாண்டி ஒர்க் பண்ணுற எனக்கு அது என்ன எக்ஸைட் பண்ணுதுன்னு பார்ப்பேன். அதாவது ஒரு கண்டென்ட் இந்த 3 டிஃப்ரெண்ட் மட்டும் இல்லை. இப்போ நான் பொதுவாக என்னுடைய படங்கள் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 படத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போ அவள் பேர் தமிழரசி தொல்பாவை கூத்து. தொல்பாவை கூத்துங்கிறது ஸ்கிரீன்ல கதை சொல்றது.
ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து கதை சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு டைரக்டருங்க உலகம் முழுக்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் இன்னைக்கு ஸ்க்ரீனில் தான் கதை சொல்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த லெதர் பேப்பர் பிளேயர்ஸ். ஸோ அப்போ அதை பற்றின படமே இல்லை தமிழில். அவள் பெயர் தமிழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரெண்டாவது படம் விழித்திரு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஒன் நைட்டில் எப்போவுமே சிட்டி, இப்போ ஒரு பெரிய சிட்டி கொழம்பு மாதிரி ஆகட்டும், சென்னையோ இல்லை பாம்பே மாதிரியான பெரிய சிட்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா பகலில் ஒன்றா இருக்கும், நைட்டில் ஒன்றா இருக்கும். ஸோ நம்ம நிறைய சிட்டிங்ஸை வந்து நம்ம பகலில் பார்த்துருப்போம், நைட்டில் பார்த்துருக்க மாட்டோம். அப்போ ஒரு நைட்டில் நடக்கிற ஒன் நைட் ஸ்டோரிங்கிறது தமிழில் விழித்திரு தான் ஃபர்ஸ்ட் மூவி. இப்போ எனக்கு எப்போவுமே இந்த அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லுவோம் இல்லையா, பேசாத கதைகளை பேச துணிந்தோன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ யாருமே தொடாத, யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தோணும். ஸோ அப்போ ஹபீபிங்கிறது 110 இயர்ஸ், அதாவது 110 வருஷம் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு, எல்லாரை பற்றின படங்களும் வந்திருக்கு வந்து. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த கம்யூனிட்டியை பற்றின படங்கள் ஒரு கேரக்டராகவோ இல்லைன்னா வந்து தமிழ் பேசக்கூடிய இலங்கையிலுமே தமிழ் பேசக்கூடிய மனிதர்களுடைய கதைகள் ஆகட்டும், அங்கேயுமே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க லைஃப் இவங்க லைஃபுக்கும் ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஆனால் சினிமாவில் வந்து அப்படியான ஒரு லைஃப் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரவே இல்லை. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் மூவி வந்து. ஸோ அப்போ யாருமே தொடாத ஒரு கதைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று ஹபீபிக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நான் வந்து பேசிக்கலி வந்து ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட் வந்து, ஸோ தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் பேக்ரவுண்ட் வந்து வரக்கூடியது. அப்போ நான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு அவங்கன்னா ஒரு ஸ்டெரியோ டைப் பண்றது இருக்குல்ல, முஸ்லிம்ஸ்னா டெரரிஸ்ட், முஸ்லீம்னா வந்து பல கல்யாணம் பண்ணிப்பாங்க, முஸ்லீம் பொண்ணுங்களுக்கு வந்து தனியா இண்டிவிஜுவலிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டெரியோ டைப் பண்றாங்களா, அது இல்லை. ஆக்சுவலி அது ரியாலிட்டி இல்லை. ஸோ அதை அப்படி பார்க்கும்போது சில படங்கள்ல பார்க்கும்போது அஸ் எ ஃபிலிம் மேக்கரா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரி எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்லணும்னு நான் விரும்பினேன் வந்து. சொல்லணும்னா அது வேற ஒன்றா பாருங்க அப்படின்னு சொல்ல வரல. அங்கே என்ன இருக்கோ ரியலாக அதை காட்ட விரும்பினேன். இன்னைக்கு அதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஈவன் இன்னைக்கு நான் நிறைய தேட்டர்ஸ் போனோம். மோர் தென் ஒரு 50 தேட்டருக்கு மேலே நாங்கள் வந்து விசிட் பண்ணோம். நிறைய பேர் வந்து எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு முஸ்லீம்ஸ் பற்றின, குறிப்பாக தமிழ் பேசக்கூடியவங்களை பற்றின இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த 20 இயர்ஸில் சினிமாவில் வர்றதை பார்த்து நாங்கள் வேற ஒன்று நினச்சிருந்தோம். ஆனால் அப்படி இல்லை. இங்கேயுமே வந்து ரொம்ப அன்பாக இருக்குவங்க, இங்கேயுமே வந்து விட்டு கொடுத்து போகிறவங்க, இங்கேயுமே ஃபேமிலி வேல்யூஸ் தெரிஞ்சவங்க, இங்கேயுமே பெண்கள் ரொம்ப ப்ராக்ரெசிவான ரொம்ப போல்டான பெண்கள் இருக்காங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம சார் கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ஹபீபி மூவியை பற்றி. அண்ட் வந்து சீரியஸாக அவர் சொல்கிறதுமே உண்மைதான் இல்லை. ஸோ நம்ம வந்து வேற விதமாக அந்த நம்ம முஸ்லீம் சமூகத்தை வந்து வேற விதமாக தான் இவ்வளோ நாள் வரைக்குமே மூவிஸ்லேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் இவர் அதை கொஞ்சம் தாண்டி அந்த எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு இன்னொரு விஷனில் அவர் பார்த்துருக்காரு பாருங்களேன். ஸோ அவர் கூட என்னன்னா சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஸோ அது கரெக்ட், 100% கரெக்ட் சார். அண்ட் அதை விட சார் நான் இன்னொன்று கேட்கணும். இப்போ உங்களோட செலெக்ஷன் இருக்குல்ல, இந்த மூவிக்கு இவங்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த உங்களோட ஹீரோயின் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். ஸோ அது எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா, இவங்கள இந்த மாதிரி தான் இருக்கணும், இல்லாட்டி இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை அப்படி. ஆனால் நம்ம ஆக்சுவலி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போதே நம்ம மைண்டில் ஒரு உருவம் வரும். வந்து இப்போ ஒரு ஹீரோயின்னா அவங்க நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண நம்ம பார்த்த யாரோ ஒருத்தர் தான் வச்சு நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்போ அவங்கள மாதிரியான ஒரு வந்து ஒரு ஒரு ரெசனன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களை கொண்டு வருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் டைரக்டர் லோகிதாஸ், நான் ஒர்க் பண்ண எங்கள் டைரக்டர் சொல்லுவார், ஒரு ஒரு கேரக்டருக்கு ஆப்டாகிற மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணிட்டாலே அந்த கேரக்டர் 50% வந்து ஒர்க் ஆகிடும், ஆக்டிங்காக ஒர்க் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 20% அவங்க இன்புட் கொடுத்தா போதும், சூப்பராக வந்துடும்னு சொல்லுவார் வந்து. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் காஸ்டிங் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்புறம் நாங்கள் ரியலிஸ்டிக்காக படம் எடுக்கிறதுனால மேபி நாங்கள் வந்து இருக்கிற ரியலான முகங்களை தேடுவோம். வந்து இப்போ ரொம்ப கிளாமராக அப்படிலாம் இல்லாமல் நெக்ஸ்ட் டோர் கீழே நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளை செலக்ட் பண்ணால் தான் அது நமக்கு ஒரு லைஃப்பை பார்க்குறோங்கிறது இருக்கும்.
ஸோ அதுக்காக செலக்ட் பண்ணுறது அப்படி வந்து தேங்க்யூ, உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னன்னா இப்போ மாளவிகா மேமோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்றாங்க ஹபீபி. இப்போ அவங்கள நம்ம வந்து ஜோல பார்த்து ரசிச்சிருப்போம் அண்ட் வந்து ஆண் பாவம் பொல்லாததுல ரசிச்சிருப்போம். பட் வந்து அவங்க இப்போ சொல்றாங்க என்னன்னா இப்போ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? ஆமாம், அது அவங்களே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த டைரக்டர் ஜோ டைரக்டரே சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க மலையாளம்ல ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, பிரகாஷம் பறக்கட்டேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் நிறைய கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல ஆடிஷன் பண்ணோம். ஸோ கோவிட் முடிஞ்ச டைம்ல நிறைய தேடும் போது மைண்ட்ல ஏதோ ஒன்று இல்லை இவங்க இல்லை இவங்கன்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா இவங்களுடைய ஜஸ்ட் ஒரு பிக்சர் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க மலையாளம்ல வந்து அவங்க ஒரு படம் முடிச்சிருக்காங்க, இன்னும் அது ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஒண்ணே. அப்போ அந்த படமும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு சோர்ஸ் கிடையாது, ஏன்னா ரிலீஸ் ஆகல. அப்போ அவங்க ஃபேமிலியோட நான் ஒரு ஜூம் கால் ஒன்று வந்து வீடியோ கால் ஒன்று பேசினேன். எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் மேலே பேசியிருப்போம். எனக்கு அந்த அவங்களுடைய அந்த மேனரிசம், அந்த 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 பொண்ணோட ஃபேஸில் இருந்த அந்த இன்னசென்ஸ் பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கதையிலேயும் அப்படியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு தான் தேவைப்படுது. அப்புறம் அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த முஸ்லீமோட லுக் இருக்கு 90s. அவங்க புருவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், கையில் சின்ன சின்னதாக அந்த ஒரு பூனை ரோமங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான ஒரு ஹேர். இந்த படத்துல அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. மாளவியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபைனஸ்டான ஒரு ஆக்ட்ரஸ். வந்து இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து நிறைய ஆல்பம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணவங்க. இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்றது என்னன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நிறைய டைலாக் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து டைலாக்கே கிடையாது. ஸோ அவங்க கிளைமேக்ஸ்ல பேசுற டைலாக் மட்டும்தான். அப்போ என்னன்னா நீங்க தொடர்ந்து நடிக்கணும், ஆனா டைலாக் இல்லாம நடிக்கணும். அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். வந்து ஒரு 15 இயர்ஸ் குறைஞ்சது ஒரு 20 படங்கள் பண்ணால் மட்டும்தான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் மூவிலே அதை சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா வந்து திரும்புங்க, பாருங்க, சிரிங்க, உட்கார பாருங்க, கொஞ்சம் பாருங்க, சிரிக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சிரிங்க, போன ஷார்ட்ல சிரிச்ச மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி சிரிங்க. அப்படிங்கும்போது வேற ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் ரொம்ப போராக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் மாளவியா வந்து இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு பொண்ணு. வந்து இன்னைக்கு அந்த கேரக்டர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிருக்குன்னா மாளவியாவுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் நிறைய இருக்குது. வந்து ஆமாம். ஸோ அப்படி தான் அவங்க நான் சூஸ் பண்ணோம். அந்த நிலோஃபர் அப்படிங்கிற கேரக்டர் இப்போ 90s நிலோஃபர் வந்து இப்போ எல்லாருமே படம் பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே டிப்பிக்கலாக வந்து ஒரு அந்த முஸ்லீம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் கேலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஒத்துழைச்சாங்க. வந்தது ரொம்ப நம்மளை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லை, அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம் சார், உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலான்னு ரொம்ப லைவாக பண்ணாங்க. வந்து சரி சார், ஓகே சார். அண்ட் வந்து இப்போ நான் சாருக்கு ஆஸ் அ டிரெக்டராக ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா சார், இப்போ நானும் ஸ்ரீலங்காவில் சம் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னன்னா இப்போ ஷூட் டைமில் வந்து எல்லாருமே எப்படின்னா கொஞ்சம் ரஷ்ஷாக அப்படி இருப்பாங்க. சாரும் அந்த மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷான டிரெக்டரா இல்லாட்டி கொஞ்சம் காமா கூலா இப்போ இருக்கிற மாதிரி சில் டைம்? இல்லை, அது எப்பவுமே ரஷ்ஷாக இருக்க மாட்டோம், எப்பவுமே காமாக இருக்க மாட்டோம். இப்போ என்னன்னா இப்போ நாங்கள் ரொம்ப இப்போ சில டைரக்டர்ஸுங்க தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாங்க. தாங்கள் எழுதுகிற மாதிரியே அந்த சினிமா வரணும். ஒரு சினிமாங்கிறது வந்து அந்த டைமில் ஒரு ஃப்ரைடே மட்டும் இல்லை, அது எவ்வளவோ காலங்கள் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு பதிவு அது. ஸோ அதனால் நம்ம அதை கூடுமான வரைக்கும் அதை நம்ம ரொம்ப அழகாக செஞ்சிடணும், காம்ப்ரமைஸ் ஆகாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகும்போது நமக்கு ஒரு சின்ன பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை சில நேரங்களில் கோபமாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து இப்போ குழந்தைங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு எம்டி பேப்பர் மாதிரி வருவாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அவங்களுக்கு அதில் கொஸ்டின் மார்க்கே இருக்காது, என்னங்கிறது கேட்க அப்படி சொல்லாத அப்படியே உள்ள வாங்கிடுவாங்க. சில நேரங்களில் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து நமக்கு வந்து அவங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து நம்மளோட ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க சூப்பராக ஒன்று பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரானரியாக நம்ம நினச்சி பார்க்கறத விட அழகாக பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க மிஸ் ஆகிற போது நமக்கு ஒன்று மிஸ் ஆகும். வந்து ஸோ அதனால் அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சிச்சுவேஷன்ஸ் தான். வந்து ஜாலியாக ஒர்க் பண்ண டேஸும் இருக்கு, ரொம்ப டென்ஷனாக ஒர்க் பண்ண டேஸும் இருக்கு. ஆமாம், மிக்ஸ்டாக தான் இருக்கும். அந்த ஃபுல்லாக மிக்ஸ்டு தான். அண்ட் இது எல்லாத்தையுமே விட சார் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹபீபி மூவில நம்ம தனுஷ் சாரோட ஃபாதர் கஸ்தூரி ராஜா சார், அண்ட் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபிலிம் ஆக்ட் பண்ணதே இல்லை. ஸோ அவர் டிரெக்ட் பண்ணியிருக்காரு, பட் ஆக்ட் பண்ணதில்லை. எப்படி சார் உங்களுக்கு அந்த இது வந்தது? ஓகே, இவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட், இவர் இந்த கேரக்டர் பண்ணா இவர் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு?
எப்படியோ தோணிருச்சு. எப்படியோ தோணிருச்சு. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து இந்த படத்துல எல்லாருமே நியூ ஃபேஸஸ். ஓகே. நியூ ஃபேஸஸ் வர்றதுக்கு காரணங்கள் வந்து என்னன்னா, ஒரு படம் ரொம்ப லைவா இருக்கணும். நான் அந்த படத்தை எடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணேன்னா, இவங்க இந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கை வேற ஒன்றா காட்டப்படுது, அவங்களுடைய ட்ரெஸ் வேற ஒன்றா காட்டப்படுது, எல்லாமே வேற ஒன்றாவே இங்கே வந்து போர்ட்ரேட் பண்ணப்படுது. அப்படிங்கும்போது இல்லை அவங்களோட ரியல் லைஃப் என்ன அப்படின்னு ரியலாக காட்ட விரும்பணும் அது. ஸோ அதனால என்னன்னா, நம்ம ஒரு படம் பார்க்குறங்கிற ஃபீலை தாண்டி ஒரு தெருக்குள்ளே வந்த மாதிரி, ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி, அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளாக மாறணுங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச் பண்ணணும். அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ரியலிஸ்டிக்காக பண்ணுவோம். சினிமேட்டிக்ங்கிறத மேக்ஸிமம் குறைச்சிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்ம அதை ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிஸ்ட்டுங்களை அந்த கேரக்டராகவே பார்க்கணும். அப்போ நியூ ஃபேஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அபுதாயிர்னா அபுதாயிரவே பார்ப்பாங்க. இமேஜ் இருக்கக்கூடிய எக்ஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இவர் அவர் தானேன்னு வந்து நமக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இப்போ இந்த கதையில் வரக்கூடிய ரொம்ப போல்டான அந்த 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 முஸ்லீம் கேர்ளோட ரோல் வந்து கதிஜா பர்வீன்ங்கிற ரோல் வந்து ஒரு தனஸ்ரீ சுதாகரன் ஒருத்தங்க பண்ணாங்க. வந்து அதுவே ரொம்ப இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டாக தான் தெரியும், அந்த கேரக்டராக தெரியாது வந்து. ஸோ அப்போ எல்லாமே நியூ ஃபேஸஸ்ங்கும் போது இந்த கேரக்டர் வந்து படம் முழுக்க வரக்கூடிய கேரக்டர். சொல்லப்போனால் அவர் தான் ஹீரோ மாதிரி கதையில். ஆனால் சினிமாவில் யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய வயசானவங்களை வந்து நம்ம கூப்பிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் போர் ஆகிடுவாங்க. அந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன, சினிமா தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும். ஸோ அப்படி யோசிக்கும் போது கஸ்தூராஜா சார் வந்து எனக்கு வந்து மைண்டில் வந்தார். என்னோட விழித்திரு படம் பார்த்துட்டு அவர் என்னை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி என்னை ஹக் பண்ணி ரொம்ப எனக்கு பிடிச்ச படம்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் டக்குனு கஸ்தூராஜா சார் மைண்டில் வந்தோடனே நான் அவரை போய் அப்ரோச் பண்ணேன். அவர் வந்து, தம்பி, எடுத்த உடனே சொன்னார், நான் நடிக்க மாட்டேன், எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, எங்கள் பசங்க 2 பேரும் எனக்கு ஒரு தீவு வாங்கி தரேன்றாங்க, நான் போய் உட்காந்து எழுதலான்னு இருக்கிறேன், எதுக்கு இந்த வயசான காலத்தில் போதாத வேலையை செய்ய சொல்கிறீங்க, 2வது எனக்கு நடிக்கவும் வராது அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் ஸ்கிரிப்ட் படிங்க, நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டருக்குள்ள ஒரு நல்ல ஆக்டர் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை நடிக்க வைக்கிறது என்னுடைய வேலை, நீங்கள் ஸ்கிரிப்ட் படிங்கன்னு சொன்னேன். அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு கால் பண்ணார். ஸ்கிரிப்டோட பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே கால் பண்ணி, சார் நம்ம இந்த படம் பண்ணலாம், எனக்கு இந்த படம் தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் அந்த யூசுஃப்ங்கிற கேரக்டர் வந்து இந்த கதையுடைய பெரிய சோலாக இருக்குது. இந்த முஸ்லீம், நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்டில் ஒரு படமே வரல, அதனால் இந்த யூசுஃப்ங்கிற கேரக்டர் வந்து நான் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்குன்னு சொல்லி அவர் பண்ணார். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து சில ஷார்ட்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நமக்கு ஸ்பார்க் இதாகும். ஐயோ, இவர் டைரக்டரில் தனுஷோட அப்பா இல்லை, ஐயோ 26 படம் பண்ணிக்கிறாரு, ஆனால் நம்ம இவரை இப்படி பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அவர் அது எதுவுமே காட்டிக்கவே மாட்டார். ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப சிம்பிளான ஒரு மேன். ஆக்சுவலி அவருடைய படத்தில் வந்து சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு, விஜயகாந்த் நடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ படங்கள் எடுத்திருக்கிறாரு, எவ்வளோ பேரை மானிட்டரில் பார்த்துருக்காரு, எவ்வளோ பேரோட மானிட்டரில் பார்த்து எவ்வளோ பேருக்கு ஆக்டிங்கில் கரெக்ஷன் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு ஃப்ரேம் கூட அவர் மானிட்டர் பார்க்கவே இல்லை அந்த படத்தில். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டைரக்டரோட ஆக்டர் அவர் வந்து பார்த்தாரு. இந்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப எல்லாருமே இன்னைக்கு ஹபீபிங்கிறது வந்து அவரை யூசுஃப்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடங்கள்லையும். ஆமாம் ஆமாம். இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரும் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நானே கேட்டுறேன் அவர்கிட்ட. என்னன்னா சரி, இந்த மூவியில் வந்து தனுஷ் சாரோட அப்பா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் சார் என்ன ரியாக்ட் பண்ணாரு? தனுஷ் சார் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டாரு. ஓகே. அவங்க வீட்டுக்குள்ளார அவங்க 2 பேருக்கு இடையில பயங்கர ஃபன்னான டைலாக்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா நேஷனல் லெவல்லாம் வாங்கிட்டீங்களாமே அப்படின்னு இவர் சொல்றது, இவர் வந்து தம்பி கலாய்க்காதப்பா அப்படின்னு சொல்றது, அப்படி ஜாலியாகவே இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் வந்து தனுஷ் சாரோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் படம் பார்க்க விரும்புகிறாரு. ஸோ சாரோட வீட்டில் ஒரு பெரிய தேட்டர் இருக்குது, அவர் வீட்டிலே பார்ப்பாருங்களா படங்களுமே. அப்போ அவர் வீட்டில் லோட் பண்ணிவிட்டு நாங்கள் லோட் பண்ணி ஒரு 2-3 வீக்ஸ் போயிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க ஃபேமிலி எல்லாருமே கேதர் ஆனாங்க வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. இப்போ பார்த்துட்டு அவர் வந்து சார்கிட்ட பார்த்துட்டு, ரொம்ப நேரமாக கஸ்தூராஜ் சாரை பார்த்துட்டே இருந்துக்கிற அப்பாவை, இவருக்கு என்ன பயம்,
என்னடா இப்படி பாக்குறாரு அப்படின்னு, பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, பிடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இவரு என்னப்பா அப்படின்றாரு, இவர் என்னப்பா இருக்காரு, என்னப்பா இப்படி பண்ணிருக்காரு, என்னப்பா பண்ணிருக்கிறேன்னு இருக்காரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, ஆக்சுவலி நம்ம ஃபேமிலியே பெருமைப்படுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கிறீங்க. நான் கூட வந்து ஏதோ சின்ன பட்ஜெட் படம் நினைச்சேன், படம் ரொம்ப பெரிய படமா இருக்கு. இந்த முஸ்லீம் லைஃபை இவ்வளோ டீட்டெயிலாக யாருமே சொல்லலை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து அவர் ட்வீட் பண்ணார். ஆக்சுவலி அவரோட பாருங்க எவ்வளோ பெரிய ஆக்டர் தனுஷ் சார். அவர் வந்து அந்த ஃபேமிலி எவ்வளோ ஹம்பிளான ஃபேமிலின்னா, டைரக்டருங்கிறதே அவர் மறந்துடுவார் கஸ்தூராஜ் சார். நமக்கு தான் ஸ்பாட்ல தோணும், ஐயோ இவர் டைரக்டர் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டராக மாறிட்டார். இன்னைக்கு ஹாலிவுட்லேயே படங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் அந்த ட்விட்டரில் போடுறாரு பாருங்க, எங்கள் அப்பா கிட்ட இருந்து நல்ல நடிப்பை வாங்கின, எங்கள் அப்பா கிட்ட மட்டும் இல்லை இந்த படத்துல இருந்து எல்லார்கிட்டையுமே சிறந்த ஆக்டிங்கை வாங்கின மீரா கதிரவனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டார். அப்புறம் போட்டுட்டு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எங்களுக்கு வந்து கொடுக்குது, அந்த வேர்ல்டுக்குள்ளரே போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணி எல்லாருமே ப்ரைஸ் பண்ணார். அது அவருடைய பெருந்தன்மை. வந்து ஆமாம் பெருந்தன்மை. நான் டைரக்டருக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒவ்வொரு கால் வரும்போதும் தனுஷ் சாருடைய காலாக இருக்குமான்னு ஸ்கில் பார்த்துட்டே இருக்கேன். ஆமாம் அவர் கூப்பிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு கஸ்தூராஜா சார் சொல்லியிருக்கிறாரு. கூப்பிடுவாருன்னு நினைச்சிருக்கிறேன். ஓகே சார், எதுவும் வாய்ப்பு இருக்குதா நெக்ஸ்ட் தனுஷ் சாரோட? இல்லை, எனக்கு தனுஷ் சாரோட படம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், பண்ணணும்னு ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா வந்து தனுஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸான ஒரு ஆக்டர், வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆக்டர், வந்து ரொம்ப சின்சியராக ஒவ்வொரு படத்துக்கும் வந்து எஃபர்ட் போடக்கூடியவர், ஒவ்வொரு படத்தையுமே தன்னோட முதல் படம் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒருத்தர். மேபி சீக்கிரம் நடக்கலாம் அப்படி நியூஸ் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த மூவியோட மியூசிக் பத்தி பேசுவோம். இப்போ என்னன்னா, சாம் சிஎஸ் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹாரரா த்ரில்லரா அப்படி பண்ண ஒருத்தரை சாஃப்டா மெலடியா போக வச்சிங்க. எப்படி சார் உங்களுக்கு அந்த செலெக்ஷன், சாம் சிஎஸ் தான் அப்படி பண்ணணும் அப்படின்னு வந்துச்சு? எங்களுக்கு வேற வழி இல்லை, வழி இல்லைன்னு சொன்னாலும் அவர் தான் எங்களுக்கு பண்றதுக்கு ஆர்வமா வந்தாரு. நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன், நிறைய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்ல இருந்து புது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சில பேருக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஏன்னா சாம்சிஸ்ட போறதுல எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப லவுடா இருக்கும் ஒரு பாட்டு, ரொம்ப ஹாரர் த்ரில்லர் தான் பண்ணுவார், அவருக்கு மெலடிலாம் பண்ண வராது. எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒரு அப்படியான ஒரு படங்கள் அவங்கள்ட்ட தேடி போகல, அதனால அவங்க பண்ணாம இருந்திருக்காங்க. அவர் ரொம்ப பிஸியான ஒரு மியூசிக் டைரக்டர், வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் அவருக்கு ஒரு 2 படம் வரும். ஸோ அப்போ நம்ம போய் நம்ம வந்து பிஸியான இதில் நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிற பயம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் நான் அவரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, ஆனால் நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம், நீங்கள் சொல்ல போனால் இன்னும் 3 படத்துக்கு ஒர்க் பண்ண ஒர்க் இதில் பண்ண வேண்டியிருக்கோன்னு. அதனால என்ன சார் 10 படத்துக்கு பண்ணுற அளவுக்கு கூட பண்ணிக்கலாம், எனக்கு வந்து இது படம் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணார். சாம்சிஎஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மியூசிக் டைரக்டர். நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் அடுத்த வாட்டி ஃபோன் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படிங்கலாம் இருக்காது. வந்து சொன்ன உடனே இமீடியட்டாக சொல்லுவார், சார் பண்ணிவிடுவோம் சார், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. இந்த படத்துக்கு ஒரு 3 முறை ரீரெக்கார்டிங் பண்ணார். அவரே இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் சொன்னார். 3 டைம்ஸ் பண்ணார். நான் கேட்குறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிக்காது. செகண்ட் டைம் எனக்கு பிடிக்கும், அதில் சில இடங்கள் அவருக்கு பிடிக்காது. ஸோ 2 பேருக்கும் ஒரு நடுவில் பிடிக்கிற ஒரு இடம் வரும்போது தேர்ட் டைமில் 2 பேருமே ஒத்துக்கிட்டோம். இன்னைக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கு எல்லாருமே அந்த ரூஹே ரூஹே அப்படிங்கிற பாட்டெல்லாம் இன்னைக்கு தமிழ் மக்கள் இருக்க எல்லா மத்தியிலுமே அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதை காலர் டியூன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் டெய்லி ஒரு 20 to 30 பேர் அதை ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால எனக்கு சாம்சிஎஸோடைய பெஸ்ட்டுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், தமிழ் முஸ்லீம் ஜேர்னரில் வந்த மியூசிக்லே the best பண்ணிருக்காரு வந்து. ஆமா ஓகே. அண்ட் வந்து இந்த மூவி மியூசிக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூவி பண்ணீங்கல, அதுல வந்து விஜய் ஆண்டனி சாரோட சாங் பாரு, நீ ஒத்த சொல்லு, சீரியஸா சார் வேற லெவல். அது இப்ப வரைக்குமே நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் அதை கேக்குறாங்க. 2K கிட்ஸ் தான் மோஸ்ட்லி அதை கேக்குறது. இல்லையா 2K கிட்ஸ் ஜென்சி எனக்கு அதுல எல்லாம் கிடையாது. நம்ம அப்படி சொல்றோம், எல்லா காலகட்டத்திலயும் உணர்வு ஒண்ணுதான், கண்ணீர் ஒண்ணுதான், பசி ஒண்ணுதான், இல்லையா தவிப்பு ஒண்ணுதான். நம்ம எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கனால எல்லாமே மாறிடுச்சுன்னு நம்புறோம். அப்படி கிடையாது.
ஏன் ஒத்த சொல்லு பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். ஏன்னா ஒரு நல்ல பாட்டுக்கு, நல்ல படத்துக்கு, நல்ல ஒரு ஒர்க்குக்கு வந்து ஏஜே கிடையாது. அது எல்லா காலகட்டத்திலையும் தன்னோட ஏஜை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் அது. ஸோ நீங்கள் அதை சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி தான் அவருமே விஜய் ஆண்டனியுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு மூக்க மாதிரி பாட்டு போட்டுட்டு இருந்தாரு. ஆமா சார். அப்பவும் சொன்னாங்க நீங்க எங்க அவர்லாம் ஒரு மெலடி பண்ணுவாரா Melody, அப்படி போறீங்கன்னாங்க. எனக்கு எப்பவுமே அப்படியான ஒரு சில பரிச்சாத்த முயற்சி பண்ணுவேன்றது. சில நேரங்களில் அது பரீட்சை வந்து விஷய பரீட்சையாகவும் மாறும். விஷப்பரீட்சை. சில நேரங்களில் ரொம்ப நல்லாவும் இருக்கும். எனக்கு மேக்சிமம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு வந்து. நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சார் அபீபி வந்து தியேட்டர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இன்னும் பார்க்காதவங்களுக்கு என்ன சொல்ல இருக்கீங்க சார்? இல்லை ஸ்பெசிஃபிக்கலாக அது வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபிக்குள்ளார நம்மளோட வாழ்க்கையை சுருங்கிடுச்சு. இன்னைக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து வீட்டில் அப்பா பையன், அம்மா பையன், அம்மா பொண்ணு, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி இப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 குரூப் ஃபோட்டோ எடுத்து பல வருஷம் ஆச்சு. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம அந்த படம் சொல்லும் உங்களுக்கு. வந்து நம்ம லைஃப்னா என்ன, அன்புனா என்ன, சக மனுஷனை நேசிக்கிறதுனா என்ன, அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேலே வந்து தேவையில்லாமல் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு அவங்கள பற்றின. ஆனால் அவங்க யதார்த்த லைஃப்பில் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அன்பு தேவைப்படுதுல்ல, அந்த அன்போடு வர்றவங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் மக்கள் பார்த்துருக்கலாம். இந்த படத்துடைய சவுண்ட் இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய லொக்கேஷன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் கேமராவே போகாத ஊருக்குள்ளார ரொம்ப டீப்பான ஒரு முஸ்லீம் ஊருக்குள்ளார போய் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். பள்ளிவாசல், மதரசா, அந்த தெரு, கபர்ஸ்தானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸ். ஸோ ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு திரும்பி நீங்களும் அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளாக வாழ்ந்துட்டு ஒரு 5-6 நாள் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த படம் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் கொடுக்குற டைம்ங்கிறது ரொம்ப வேல்யூபிளான, அதை நாங்கள் சீரியஸாகவே மதிக்கிறோம். அதனால் இந்த படத்துலேருந்து நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க, அது உங்கள் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது பெரிய 4th வீக் தாண்டி இன்றைக்கி நிறைய தேட்டர்ஸில் இப்போவும் ஓடிட்டுருக்கு. நான் இலங்கை மக்களுக்கும் கேட்டுக்கிறதுனா இந்த படம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படங்கள்லேருந்து இது கொஞ்சம் விலகி இருக்கும், ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் உங்கள் மனசில் ரொம்ப நாள் தங்கி கூடிய படமாகவும் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசி உங்கள் மூவிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் மூவிஸ் எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிட்டு, அண்ட் மறக்காம காய்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஹபீபி மூவியை பார்த்து உங்களோட குட் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் திரும்பவுமே ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இன்டர்வியூவில் உங்கள் எல்லாருமே சந்திக்க வருவேன். Until then, this is signing off Vinoja. Bye.